தர்க்கம் இருக்கு. அதை சுடுகாடுன்னு சொல்றான். நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்த ஏன் நீ அரசாங்கம் அதை மட்டும் எடுக்கிற? அந்த தென்னை மரம் இருக்குது, 11 தென்னை மரம் இருக்கு கலைவரத்துல, அந்த தர்காவில். அது அரசு புறம்போக்கு. அந்த தென்னை மரத்தை ஏழை சொல்லி பல தடவை மனு கொடுத்துட்டோம், ஆனா கண்டுக்கல. அதனால இன்னொரு 2 மாசத்துல இல்லைங்க, கோடியிலிருந்து கோட்டை வரைக்கும் நடந்து போலான்னு. ஏன்னா நான் சவணப்பூர் ஊராட்சியினுடைய 6வது வார்டு உறுப்பினர். நான் இந்த அடிப்படை தலைவராக சொல்ல, என்னுடைய பஞ்சாயத்துல அரசாங்க புறம்போக்குல இருக்கிற தென்னை மரத்தை ஏற விட மாட்டேங்கிறான். நெடுஞ்சாலைத்துறை சொல்லியாச்சு, பொதுப்பணித்துறை சொல்லியாச்சு, கலெக்டருக்கு சொல்லியாச்சு. பிரதமர் இந்த மனு கொடுத்த காசு இருந்தா நான் ஒரு ஊரே கட்டி இருக்கணும். நானும் 20 வருஷமா மனு கொடுக்கிறேன். எத்தனை தடவை மனுவே கொடுத்துட்டு. இதெல்லாம் அரசாங்கத்துக்கு ஒரு உயர் அதிகாரிகள் தகவல் சொல்லணுங்க. அது மட்டுமல்ல, நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் சின்ன சின்ன குழந்தைகள் சின்ன சின்ன கிராமத்துல விநாயகரை வச்சு சந்தோஷமா கொண்டாடுறாங்க. அனுமதி கொடுக்கறதுனால என்ன இருப்பது? கவனப்பாடியில் முருகேசன் விநாயகர் வைக்கிறாரு, சொந்த காசுல நன்கொடையாக போமா. அதுக்கு அந்த விநாயகர் வைக்கிறதுனால என்ன ஆயிருப்போதுங்கிற குண்டு வைக்கிறவங்க வெளியே இருக்கிறான். விநாயகர் வச்ச சிறைங்க அக்க போரா இருக்கு. ஆனா சிறை என்பது மனிதர்களை பக்குவப்படுத்துவதற்கான ஒரு சிறைச்சாலை, ஒரு தவச்சாலையா இருக்குதுங்க. நம்ம உள்ள போனா தான் தெரியுது நிறைய விஷயம் இருக்குது.